ஹலோ மக்களே, ஃபெப் 17 சலங்கி ஒளி ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரத்சந்திரா ஷோபா சந்திரா ஃபோட்டோ முன்னாடி பேசிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி நம்ம பொண்ணு அந்த ககன் கூட ஓடி போகிறா. இதை அவரால் ஏற்றுக்கவே முடியல. அழுதுகிட்டே இதெல்லாம் புலம்பிகிட்டே இருக்காரு. எனக்கு அந்த ககனை பிடிக்கவே இல்லை. அவன் கூட போய் இப்படி ஓடி போகிறா, எப்படி இவளுக்கு ஓடி போய் கல்யாணம் பண்ணலான்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்காரு. இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது பின்னாடி ரூமில் இவ அபூர்வா வந்துடுறா. வந்துட்டு அவளும் நிற்கிறா. பின்னாடி நின்று ஒட்டி கேட்டுட்டு இருக்கா சரத்சந்திரா என்ன பேசுகிறாருன்னு சொல்லிட்டு. திரும்ப அவளும் உள்ளே வரா. உள்ளே அவளும் ஸ்கோர் பண்ணணும்ல ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்கா. நடிச்சுட்டு உங்களுக்கு ஷோபாக்கா மேலே எவ்வளோ காதல் இருக்கோ அந்த அளவுக்கு காதல் எனக்கும் உங்கள் மேலே இருக்குமாமா. என்னாலேயும் இந்த நீங்கள் சொன்னதை கேட்டதுலேருந்து எனக்கும் என்ன பண்ணனே தெரியல, என் உலகமே நின்று போன மாதிரி இருக்குன்னு அவளும் நிறையா டைலாக்ஸாக சொல்லிக்கிட்டு இருக்கா. பூமி ஓடி போகிறேன்னு சொன்னதை கேட்டதுலேருந்து என்னாலேயும் எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் திருப்பியும் சரத்சந்திரா ஏற்றி விடுறா. ஏற்றி விட்டு நீங்கள் அவங்க போகிற வரை வெயிட் பண்ண போகிறீங்களா, பேசாமல் நீங்கள் அந்த ககனை கொண்டா எந்த பிரச்சனையும் இல்லை, அடுத்து பூமி எங்கேயும் போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அதுக்கடுத்து இங்கே பூமி ரூமில் அவளோட ரூமில் ஷோபச்சந்திரா அவங்க அம்மா ஃபோட்டோ வச்சு அவளை எழுதிட்டு இருக்கா. ஏன் நீ ஏமா இப்படி ஒரு இதில் விட்டுட்டு போனேன், இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது, நான் அப்பாவை செலக்ட் பண்ணுவேனா இல்லை ககன் வேணும்னு செலக்ட் பண்ணுவேனா, இந்த மாதிரி ஒரு இது நரகத்தில் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இந்த மாதிரி யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. திரும்ப அதே மாதிரி இங்கே சரத்சந்திரவும் அதுதான் சொல்கிறாரு. இப்படி அவன் ககன் கூட வாங்கினா அவன் நரகத்தில் வாழ்ந்துற மாதிரி தான், அவன் கூட போய் வாழணும்னு நினச்சிட்டு இருக்கா. அதுவும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறான் இன்னைக்கு யாருக்கும் சொல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சரத்சந்திரன் ஷோபா சந்திரா ஃபோட்டோ முன்னாடி அழுதுட்டு பேசிகிட்டு இருக்காரு. திரும்ப அப்புறம் நிறைய ஏற்றி விட்டுட்டு இருக்கா. கடைசியில் நீ சொல்கிறதான் அபூர்வா கரெக்டுன்னு இவர் சரத்சந்திரன் சொல்லிடுறாரு. ஆமாம்மா, நான் இந்த விஷயத்தில் நான் சொல்கிறது ஆமாம்மா கரெக்டு, எனக்கு நீங்கள் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டெல்லாம் போட்டுட்ருக்கா. அப்புறம் கொன்றுங்க அப்படின்னு ககனை கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா சொல்லிட்டு இருக்கா. உடனே சரத்சந்திரா இல்லை நம்ம வெயிட் பண்ணணும், இன்னைக்கு நைட் வரை வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எதுக்குமா நைட் வரை வெயிட் பண்ணி அவன் கூட ஓடி போய் வர்றதுக்கா அப்படின்னு அபூர்வா திரும்பி ஏற்று விட்டுக்கிட்டு இருக்கா. இல்லை பூமி என்னையே செலக்ட் பண்ணுறாளா இல்லை அந்த ககனை செலக்ட் பண்ணுறாளா, என் பொண்ணு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒன்று நைட் வேற வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்கே பூமியும் அழுதுட்டு இருக்கா ஷோபச்சந்திரா ஃபோட்டோவை பார்த்து. அந்த டைமில் பூமிக்கு ஒரு கால் வருது, ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா பதறி அடிச்சுட்டு போகிறா. யாருன்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணியிருப்பாங்க. அந்த அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல சரத்சந்திரா கொலை வழக்கில் ஒரு கில்லரை அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல, அவன் தூக்கு மாட்டி செத்துருப்பான். ஆக்சுவலி தூக்கு மாட்டி செத்திருக்க மாட்டான், அவனை கொண்டிருப்பாங்க. ஏசிபி நயனி இவளுக்கு அபூர்வாக்கு பயம் வந்திருக்கும். ஏசிபி நயனி வேற கண்டுபிடிச்சிருவாளுன்னு சொல்லிட்டு அவளுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி போட்டாச்சு. இப்போ இவ ஒரு அளவு போட்டிருப்பான். அவனோட யோகேஸ்வரன் சொல்லிட்டு அவன் அவனுக்கு ஃபேவர் பண்ணுற ஒருத்தனை போட்டிருப்பான். அவன் தான் இந்த மாதிரி எல்லாமே பிளான் பண்ண மாதிரி இவன் தன்னால் தூக்கு போட்டு செத்துட்டாங்க மாதிரி போட்டிருப்பான். உடனே அதுக்கடுத்து பூமியை பதறி அடிச்சுட்டு வந்துடுவா. எஸ்ஐ ராஜேந்தர் கால் பண்ணி சொல்லுவான் இந்த மாதிரி இறந்துட்டாங்க அவன் அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு வருவான். உடனே அதுக்கடுத்து அந்த புது ஏசிபி இவனை பிடிச்சி திட்டுவான். யாரை கேட்டியா நீ சொன்ன, நீ எனக்கு இங்கே கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்க்குறியா இல்லை அவங்களுக்கு வேலை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டிட்டு, அம்மா நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி முன்னாடி நல்லா நாட்டம் பேசுவான். அதுக்கடுத்து இந்த கேஸில் இப்போது இருந்த ஒரு சாட்சியும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இனிமேல் என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவ வெளியே வந்துட்டு இருப்பா. அப்போ பூமி அப்போ இவங்க ஏசிபி நயனி கால் பண்ணுவாங்க. இப்போ தான் ராஜேந்திரன் என்கிட்ட சொன்னார். அவள் அழுக ஆரம்பிச்சிருவா. பூமி அழுது இருந்த ஒரு சாட்சியும் போயிடுச்சே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவாள். அபூர்வா தான் இதெல்லாம் பண்ணியிருப்பா, அவளுக்கு மாட்டிக்குமோன்னு பயம் வந்திருக்கும், அதனால் அவளே ஆள் போட்டு கொலை பண்ணியிருப்பா, அதுதான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுதான் உண்மையும் கூட. அபூர்வா அதுக்கடுத்து அந்த யோகேஸ்வரன் அந்த புது போலீஸ்க்கு கால் பண்ணுவான் ஏசிபிக்கு. உடனே நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் பண்ணிட்டேன் மேடம் அப்படின்னு அவன் சொல்லுவான். சரி நான் உன் பேரில் ஃப்ளாட் பற்றி அந்த பேசிகிட்டு இருப்பான் அந்த போலீஸ்கிட்ட, ஏசிபி கிட்ட, புதுசாக வந்த போலீஸ்கிட்ட. இதை மருதானியில் அப்போ தான் ரூம்குள்ளே என்ட்ரு அவள் கேட்டுருவா, யாருக்குமா இப்போ ஃப்ளாட்லாம் எழுதி கொடுக்குற அப்படின்னு கேட்டுட்ருப்பா. உடனே எங்கே அந்த உள்ள அந்த கொலையாளி என் பேர் சொல்லிடுவானு பயமாக இருந்துச்சு, அதனால் அவனும் இங்கே போலீஸ் ஸ்டேஷனை வச்சு கொல்ல சொல்லியாச்சு, அவனும் செத்துட்டான், அதுக்காக தான் நான் அவனுக்கு அந்த போலீஸ்க்கு நான் கொடுக்குறேன், ஃப்ளாட் எழுதி கொடுக்குறேன், தப்பு செஞ்சாலும்
தடையில்லாமல் இருக்கணும், இதுக்கடுத்து எந்த தடையுமே இல்லை, இனிமேல் நான் மாட்ட போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. இன்னொரு குட் நியூஸ் தெரியுமா சித்தி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கி ககனும் பூமியும் ஓடி போகிறாங்க. அது எனக்கே தெரியாது, மாமாவுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு. மாமா வந்து இன்னைக்கு நைட் அவங்க 2 பேர்த்தையும் கொல்ல போகிறாங்க. இதோட ககன் பூமி சாப்டர் முடிஞ்சது. ஒரே காலில் 2 மாங்கன்னு அவள் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு அவள் ஓடி போகிறா, அவளை பூமியை கொல்ல போகிறாங்க. இதோட நான் இதுக்கும் நான் ரிட்டையர் ஆக போகிறேன். இனிமேல் நான் தப்பே பண்ண போகிறது இல்லை, நான் இதுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்க போகிறேன், என்னோட க்ரைமுக்கெல்லாம் நான் ரிட்டையர்மெண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. நைட்டும் ஆயிடுது. பூமி வந்து பேக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வெளியே வந்து ஊஞ்சலில் வந்து உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கா. நைனியும் சொல்லியிருப்பாங்க, நீ போகாத, உங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ஆயிரும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க ஃபோனில். அதையும் யோசிச்சு பார்த்துட்டே இருக்கா. அவங்க அப்பாவும் வந்து எனக்கு சோபா சந்திரா பற்றி பேசினது, அவள் சாப்பாடு ஊட்டும்போது பேசினது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டே இருப்பா. அப்போ வந்து நைட்டும் ஆயிரும். இவர் ஜன்னல் வழியாக சரச்சந்திரா பார்ப்பாரு பூமி வெளியே உட்காந்துருக்கிறத. உடனே அதுக்கடுத்து அந்த நேரத்தில் ககனும் வருவான், கார் என்ட்ரி ஆகும். ககனும் வருவான், வந்து அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு கேட்டை திறந்து உள்ளே வருவான். அவளும் வெளியே கேட் வர போயிட்டு அவன் பேகை உள்ளே வச்சுட்டு ஏறு அப்படின்னு சொல்லுவான். காரில் ஏறு பூமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் காரில் ஏறுவான். உடனே அபூர்வா அதெல்லாம் பார்த்துருவா. அபூர்வா அப்போ தான் வருவா. சரச்சந்திரா ஜன்னல்லையே பார்த்துட்டு இருப்பாரு. அபூர்வம் பின்னாடியே வந்து நின்றுவா. பாருங்க மாமா போறா, அவளை கொல்லணும் மாமான்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுக்கிறது கீழே ஓடி போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவா. கொல்லுங்க மாமா கொல்லுங்க மாமா கொல்லுங்க மாமான்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பா சரச்சந்திராவை. அவரும் வந்து டார்கெட் வச்சிருவாரு. அவனுக்கு ஃபர்ஸ்ட் ககனுக்கு டார்கெட் வச்சிருவாரு. ஏறி நீங்கள் ககன் வந்து காரில் சொல்லிட்டு இருப்பான். இவன் வந்து நடந்ததில் யோசிச்சுட்டு ஏறாமே இருப்பாள். ரொம்ப நேரம் இப்படியே ஒரு இதாக இருக்கும். டார்கெட் வச்சுட்டே இருப்பான். அவனும் சுடமாட்டான், நான் டார்கெட் வச்சுட்டே இருப்பான். இவள் பின்னாடி இருந்து கொல்லுங்க மாமான்னு அப்புறம் சொல்லிகிட்டே இருப்பாள். அதுக்கு அடுத்து கடைசியில் நான் வரல அப்படின்னு சொல்லிடுவா. பூமி வந்து வழக்கம் போல் ககன்கிட்ட நான் வரலை, நீ எனக்கு அப்பா தான் முக்கியம்னு சொல்லிடுவா. பூமி வந்து அவங்க அப்பாவை விட்டு வரமாட்டேன்னு சொல்லிடுறா. உடனே அதுக்கடுத்து ககன் வந்து ரொம்ப கோவமாயிடுறான். எனக்கு மட்டும் ஏன் சின்ன வயசுலேருந்து எதுவுமே கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிடுறான். கத்துறான் பிடிச்சி, எனக்கு சின்ன வயசுலேருந்து எதுவுமே நடக்காதா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ ஏன் பூமி எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் நீ காதலிக்கிறேன்னு சொல்கிறேன், என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான், ஆனால் நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் வந்தால் மட்டும் நீ வேணான்னு சொல்லி ஏமாத்திடுற, ஒவ்வொரு வாட்டி என்னை இப்படி தான் ஏமாத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிடுறான். டென்ஷன் கத்துறான். அதுக்கடுத்து நீ இப்போ செலக்ட் பண்ண, ஒன்றும் நானா இல்லை உங்கள் அப்பாவா அப்படின்னு சொல்கிறான். அப்படிலாம் என்னால் செலக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணு அப்படின்னு. அதெல்லாம் தெரியாது, நானா உங்கள் அப்பாவா அப்படின்னு வந்து ககன் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கடுத்து ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அழுதுகிட்டே இருக்கா பூமி. கடைசியாக அப்பா தான் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே சரச்சந்திரா அங்கேருந்து ரொம்ப துள்ளி குதிக்கிறாரு சந்தோஷத்தில். இங்கே ககன் வந்து இதுக்கடுத்து நீ வந்து என்னோட எதிரியோட பொண்ணு தான், நான் உன்னை பார்க்கவும் இல்லை, நீட்டு பேசவும் இல்லை, இனிமேல் நம்ம பார்க்கவும் போகிறதில்ல, இதோட முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவளோட திங்ஸ் ட்ரெஸ் இருந்த பேக்கை தூக்கி வெளியே போட்டுட்டு அவன் கார் எடுத்துகிட்டு வேகமாக போயிடுறான். இவன் உடனே ரோட்டில் இருந்து அழுதுட்டு இருக்கா பூமி. சரச்சந்திரா மாடியிலேருந்து கீழே வராரு. வந்து பூமிக்கிட்ட அதுக்கடுத்து பேசுகிறாரு. அதுக்கடுத்து அவங்க 2 பேரும் எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க. ரூமில் கூப்பிட்டு போயிட்டு, இன்னைக்கு நீ வந்து அவன் கூட போக போகிறேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், நான் காலையில் எனக்கு தெரியும், நான் ஆனால் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், நீ என்னோட பொண்ணுன்னு சொல்கிறதுல நான் ரொம்ப கர்வப்படுறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். சரச்சந்திரா வந்து ஒரே எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்கான் பூமிக்கிட்ட. பூமி வந்து என்னோட பிரபஞ்சமும் என்னோட ஒட்டுமொத்த உலகமும் நீங்களும் ககனும் தான் எனக்கு, அதில் ககன் வந்து இப்போ ரொம்ப தூரம் போயிட்டாங்க, இப்போ நீங்கள் மட்டும்தான் எனக்காக இருக்கீங்க அப்படின்னு இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. அதுக்கடுத்து அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க எமோஷ்னலாக. அப்புறம் அதுக்கடுத்து கண்டிப்பாக நீங்கள் எப்போ ஒத்துக்கிறீங்களோ அப்போ தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் நாளில் மாறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து வெயிட் பண்ணி சொல்லிடுவா. அதுக்கடுத்து அவளும் ககனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஆனால் உங்கள் சம்மதத்தோடு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிடுவா. இங்கே ககன் வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுவான். அவனை வந்து திரும்ப குடிக்க போயிடுவான். அவன் இதுவரை குடிக்கவே மாட்டான். பாருக்கு போயிடுவான். போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அவன் வந்து வெயிட்டரை கூப்பிட்டு அவன் வந்து கேட்பான், உங்களுக்கு என்ன பிராண்டு வேணும் அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பான். அவன் பூமி அந்த மறக்கிறதுக்கு எந்த இது இருக்கோ அதை கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அவனையும் எடுத்துகிட்டு வந்து வைப்பான். அதை குடிப்பான். அவனால் குடிக்கவே முடியாது, வாமிட்டாக எடுத்துருவான் ஃபுல்லாக. அவன் குடிச்சு பழகவே இல்லை. அதனால் அவன் ஒரு மாதிரி அவன் மனசே உடஞ்சி போயிடும். ககனோட மனசே உடஞ்சி போயிடும். இங்கே ககன் வந்து பாருக்கு வந்துடுவான். பாருக்கு வந்து பூமியை மறக்கணும் அப்படிங்கிறதுக்காக குடிக்க ஆரம்பிச்சிருவான். அவன் ஃபஸ்ட்டு குடிப்பான். அவன் வந்து குடிக்கவும் முடியாது, வாமிட்டாக வந்துடும். ஆனால் அதுக்கடுத்து திரும்ப வாங்கி நான் ஸ்டாப்பாக குடிச்சிட்டே இருப்பான். அதுக்கடுத்து அங்கே வந்து அவன் பூமி வந்து சொல்லியிருப்பான், நீங்கள் எப்போ ஓகே சொல்கிறீங்களோ அப்போ தான் நான் வந்து அவங்களை கல்யாணம் பண்ணிப்பேன், அவங்களுக்கு சம்மதத்தோடு தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. அதுக்கடுத்து சரச்சந்திரா வந்து அபூர்வா கிட்டே போய் வந்து சொல்லுவான், எனக்கு என்னோட பொண்ணுன்னு சொல்கிறதுக்கே ரொம்ப
கர்வமாக இருக்குது, நான் ரொம்ப பெருமைப்படுறேன் என் பொண்ணை நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருப்பாள். உடனே அப்புறமும் நல்ல விளாட்டம், ஆமாம் ஆமாம்மா நல்ல வேலை, எப்படியோ பூமி நீங்கள் சொன்ன மாதிரியே சொல்லிவிட்டு அவங்கள விட்டு போகலை அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிகிட்டு இருப்பாள். இவன் சரச்சந்திரா வந்து என் பொண்ணு வந்து என்கிட்ட உண்மையாக தான் இருக்கா, அதனால் அபூர்வா கிட்ட அவளை பற்றி ரொம்ப நல்ல விதமாக பூமியை பற்றி நல்ல விதமாக சொல்லிகிட்டு இருப்பான். அவன் வந்து இப்போ நான் தான் முக்கியம் முடிவெடுத்தா பார்த்தியா, அதுதான் என் பொண்ணு, எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். ஒன்று உங்களுக்கு பூமி வந்து உங்கள் உலகம், எனக்கு நீங்கள் தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா பேசிக்கிட்டு இருப்பா சரச்சந்திரா கிட்ட. இங்கே பூமி வந்து ரூமில் உட்காந்து அழுதுட்டு இருப்பாள். ககனை வந்து நம்ம இப்படி சொல்லிட்டோமே அது நினச்சி பூமி ஒரு பக்கம் ரூமில் அழுதுகிட்டு இருப்பா. சரச்சந்திரா ஒரு பக்கம் அவரு தூங்காமல் ரூமில் உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பார். இன்னைக்கு பூமி வந்து அவருக்காக ககனை வேண்டான்னு சொன்னது நினச்சி அவளுக்கு சரச்சந்திரக்காக தன் காதலே விட்டு கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொண்ணு நமக்காக காதலே விட்டு கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் தூங்காமல் இருப்பார். அபூர்வா ஒரு பக்கம் தூங்காமல் இருப்பாள். ககன் இங்கே நான்ஸ்டாப்பாக பாரில் இருந்து குடிச்சிட்டே இருப்பான். க்ளோசிங் டைமே வந்திருக்கும், எல்லோரும் பாரில் இருக்க எல்லாருமே போயிடுவாங்க, ஆனால் இவன் மட்டும் குடிச்சிட்டே இருப்பான். அதுக்கடுத்து அவனே வந்து இது க்ளோசிங் டைம் சார், தயவுசெய்து போங்க சார் அப்படிமா அந்த வெயிட்டரே வந்து. ஆனாலும் அவன் அப்பவும் தெரியாமல் அவனை போட்டு அடிச்சுட்டு எனக்கு இன்னும் கொண்டு வா அப்படின்னு நான் பார்சல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனால் நடக்கவே முடியாது, எந்திரிச்சு வருவான். அவன் வந்து இதுதான் மக்கள் இன்னைக்கான ரிவ்யூ. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவள் வந்து ககனை கல்யாணம் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை சரச்சந்திரா கூட இருந்தது தான் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.